வந்ததுலேருந்தேவும் கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கீ வீட்டுக்காரன் பாக்கி 2 வீட்டுக்காரங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் அவங்க சொந்த அக்காவும் அண்ணனுந்தேன். அவங்கள்ட்ட ஒரு இஷ்யூவும் இல்லை. இவர் மட்டும்தான். இவர் ஆர்மி மேன் ப்ளஸ் இந்தியன் பேங்க்கில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. நெசப்பாக்கம் பிரான்ச்சில் கஸ்டமர் கேரில் ஏதோ இருக்காராம். இவர் பேர் ஜெயச்சந்திரன். ஓகே, இவர் அந்த ஆர்மியில் ஒர்க் பண்ண அந்த ஒரு டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு அவர் எப்பயுமே நம்மளை அடிபணியணும்னு நினச்சி அந்த ஒரு எண்ணத்திலே இருக்கார். அவருக்கு தேவை என்னென்னா இந்த வீட்டை அவருக்கு திருப்பி நான் தரணுங்கிற அவர்கிட்ட தான் வீடு வாங்கியிருந்தேன். அவர்கிட்டே திருப்பி தரணும்னு ஒரே எண்ணம், அந்த ஒரு மோட்டிவேஷனில் அவர் என் கூட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். ஆக்சுவலி என்னுடைய கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த F2 இது முடிய உள்ளது என்னுடைய கார் பார்க்கிங். ஓகே, என்னுடைய காரு என்னுடைய பக்கத்தில் ஸ்கூட்ரு அங்கே நிற்கும், இங்கே ஒரு ஸ்கூட்ரு நிற்கும். என்னோடய இன்னொரு ஸ்கூட்ரு நான் ஊருக்கு அனுப்பிச்சி விட்டதுனால அந்த இடத்துல காலியாக இருந்துச்சு. சரி, ஓகே. அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு தள்ளி விற்றே வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சாங்க. அப்போயே நான் வார்ன் பண்ணேன், கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு. சரி, அப்பையும் கேட்கலாம். நான் அதுக்கடுத்து 2-3 தடவை இந்த விஷயத்தை ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அப்படியே எல்லாம் சமாதானம் பண்ணி என்னை விட்டாங்களே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன், நிரந்தர தீர்வு ஸ்டேஷனில் எனக்கு தரவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஈவினிங்கே அவர்கிட்ட சொன்னேன், இந்த வண்டியை கொஞ்சம் மாற்றி வைங்க, எனக்கு இந்த வண்டி பாருங்கள் இவ்வளோ வழுக்காக இருக்கே, எனக்கு துடைக்கணும், நாளை கழித்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக போகிறேன், கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை ஒன்றும் மைண்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. அப்புறம் காலையில் ஒருக்கா சொல்லியிருந்தேன். திருப்பி மதியம் நான் மஸ்ஜிதுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நேரடியாக பார்த்துட்டேன். என்னை பார்த்தோன்னே அவர் உள்ளே ஓடினார். ஓடணுன்னு நான் பின்னாடியே போயிட்டு, அப்பா உங்கள் வண்டியை கொஞ்சம் மாற்றி வைங்க, எனக்கு வண்டி துடைக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே அவர் கண்டுக்கிறாமல் கதவு மூடுன்னு சொன்னார். நான் அப்போ அங்கே வச்சு சொல்லிட்டு வந்தேன், நான் இந்த வண்டியை மாற்ற போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு வண்டியை மாற்றுறதுக்கு வண்டியை மாற்றி வச்சோன்னே அங்கேருந்து உள்ளே அடிக்க ஓடி வந்தார். அடிக்க ஓடி வந்தோடனே நான் தட்டினோடனே திருப்பி உனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நான் வார்ன் பண்ணேன், உனக்காகத்தே அந்த வெட்ருவாவை நான் சீவி வச்சுருக்கேன்னு சொல்லி உள்ளே போனார். நான் என்ன நினச்சேன், சும்மாதான் போகிறாராக்குன்னு நினச்சி பார்க்கும்போது உள்ளே வெட்ருவாவை தூக்கிட்டு வந்திருக்காரு. அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் அதை தடுத்து கதவை பூட்டிட்டாங்க. பூட்டினோன்னா சரி, ஓகே, நான் அம்மாவோட இங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தேன்னா இந்த பேக் வழியாக கூடி வர்றதை நான் கவனிக்கல. நான் இப்படி நின்று இப்படி திரும்பி பேசிட்டேன். அப்போத்தான் என் பையன் சொன்னாப்புல, அப்பா அந்த அவன் வெட்ருவாவை தூக்கிட்டு இருந்துட்டு இருக்கான்னு சொன்னோன்னே நான் உடனே அப்போத்தே நான் வீடியோவே எடுக்க வச்சேன் என் பையனை.